ஹாய்! இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்னா, ரொம்ப நாளா நம்ம குடும்பத்தோடயோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடயோ சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது பெரும்பாலும் நடக்கிறதே கிடையாது. அப்படியே நடந்தாலும் கூட அது ரொம்ப சுவாரஸ்யமானதா அமையறது கிடையாது. இப்படி இருக்கையில அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு திடீர்னு நம்ம கிளம்பி, திடீர்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது, அதில கிடைக்கிற சுவாரஸ்யமும், அனுபவமும் வேற எதுலயுமே கிடைக்காது. அதுதான் தனிமையான சோலோ ட்ரிப். அதாவது தனிமையான சோலோ பயணம். டோராவின் பயணங்கள் மாரி. அப்படி நான் போன ஒரு சோலோ ட்ரிப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு வாரமாக ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல. அப்படி இருக்கையில் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை, இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம ஏன் ஒரு சோலோ ட்ரிப்பு போகக்கூடாது அப்படின்னு. நான் அதிகமாக சோலோ ட்ரிப்பு அடிக்கடிக்கு போவேன். எப்படின்னா பெரிய பெரிய சோலோ ட்ரிப்லாம் போக மாட்டேன். குட்டி குட்டியாக என் சுற்று வட்டாரத்தில் இருக்க ஊர்களுக்கே நான் போயிட்டு விசிட் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். இது என்னோட வழக்கம் தான். அதே மாரி இன்னைக்கு எங்க போலான்னு பிளான் பண்ணும்போது, ம் பழனிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கனால என்னால முடியல. அது வேணான்னு தோணுச்சு. சரி, அதே மாரி வேற ஏதாவது முருகர் கோயிலுக்கு போலாம். ஏன்னா முருகர் கோயில் எப்பயுமே மலை மேல இருக்கிறது வழக்கம். போனோம்னா நம்ம மலை ஏறி ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்படி தேடினப்போ கிடைச்சது தான் மருதமலை அப்படிங்கிற ஒரு கோயிலு. சரி போயிருவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ தெரியல. திடீர்னு யோசனை வந்துச்சு. திடீர்னு கிளம்பலாம் அப்படின்னு தோணிருச்சு. இப்படி ம் இப்படி போற பயணங்கள் தான் ரொம்ப சுவாரஸ்யமாவும், அட்வென்ச்சரஸாவும், அனுபவம் மிக்கதாவும் இருக்கும். அதுபடி நானும் போனேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு, நகரத்த சனிக்கிழமை நாள் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்துச்சு. கணிசமான அளவுல பெண்கள் தான் இருந்தாங்க. ஆண்கள யாரையுமே அவ்வளவா பார்க்க முடியல. பரபரப்பா இயங்கிட்டு இருக்க கோவை மாநகராட்சியும் ஒரு அழகு தான். அதையும் கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டு, டிஃபன் சாப்பிட்டு மருதமலை பஸ் ஏறிக்கிட்டேன். ஏறிட்டு போக போக கோயம்புத்தூர் மாநகராட்சியோட அழகெல்லாம் குறைஞ்சிட்டு, மருதமலையோட ஊரோட இயற்கை அழகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. போற வழியிலேயே ரொம்ப அழகான இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிக்க முடிஞ்சுது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்க செழிப்பா பல 100 ஆண்டுகள் வளர்ந்த பெரிய பெரிய மரங்கள். அது நம்ம காத்து, சரியான காத்து. அது ஆடி ஆடி அசைஞ்சு நம்மள வரவேற்கிறதாகட்டும். கிளைமேட்டு ரொம்ப சில்லா மேகமூட்டமா மழை தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. வழி முழுக்க மயில்கள் தோகை விரிச்சு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட இறங்கி அந்த செப்பல்லாம் விட்டுட்டு அந்த பாதையில காலடி எடுத்து வச்சோன்னே, அந்த வைப் நமக்கு தொத்திக்கிச்சு. அங்க இருக்க மனிதர்கள், பல்வேறு ஊர்லேருந்து வந்த மனிதர்கள்லாம் பரபரப்பா சாமிய பார்க்க மலை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. 1 மணிக்குள்ள பார்த்துரணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே மலை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு சாமிய பார்க்குறோமோ இல்லையோ, இந்த மலைய ஏறி இறங்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. படி தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பல்வேறு கணக்கான மரங்கள், செடிகள், அ அந்த செடியில இருக்க பூக்கள் ரொம்ப இயற்கை காட்சி ரொம்ப அழகா இருந்துச்சு. மலை தூறலோட சேர்ந்து ஒவ்வொரு மரங்களையும் ரசிச்சுக்கிட்டே ஏறினேன். ஏறிக்கிட்டு சாமிய பார்த்துட்டு வெளில வரும்போது நெறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க தனியா போனீங்கன்னா, உங்கள உங்கள ஃபோட்டோ எடுத்து தர சொல்லி உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது, நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஆளா இருந்தீங்கன்னா, மக்கள் கூட பேசி சகஜமா பழகுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதனால நீங்க உங்க கவலைகள்லாம் மறந்துட்டு ஜாலியா பேச ஆரம்பிப்பீங்க, ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்க ரசனைங்கிற அப்படிங்கிற எமோஷனுக்கு தீனி போடுற வகையில, இந்த மாரி சின்ன சின்ன சோலோ ட்ரிப்பு, அதாவது தனிமையான பயணங்கள் மேற்கொள்றதுனால, உங்களுக்கு உங்க மனநிலை சமநிலையா இருக்கும். அதாவது எந்த ஒரு குழப்பத்தில இருந்தாலோ, இல்ல ஒரு ப்ரெஷர்ல இருந்தாலோ ரொம்ப தெளிவான மேம்பட்ட மனிதரா உங்கள இந்த சோலோ ட்ரிப் மாத்திடும். இது நீங்க போம்போது சின்ன சின்ன சவால்கள் வரும். அந்த சவால்கள்ல நீங்க முறியடிக்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு அபரிவிதமான கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுனாலே, நீங்க நல்லா லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு சோலோ ட்ரிப் போகையில உங்களுக்கு புது புது ஐடியாக்கள் கிடைக்கும். அதற்காகவே நான் அப்பப்ப சோலோ ட்ரிப் போறது வழக்கமா வச்சுக்கிட்டேன். இது ஒரு நல்ல ஹாபியும் கூட. ஆனா பெண்கள் தனியா இந்த மாரி போகக்கூடாது. போலாம். ஆனா சரவுண்டிங்கில ஆட்கள் இருக்கிற மாரி இடங்களா பார்த்து போகணும். ஒரு நாள்ல போயிட்டு வந்துர்ற மாரி, வீட்டுக்கு வந்துர்ற மாரி இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போயிருவோம். அதுக்குள்ள நம்ம எவ்வளோ வேணா ஜாலியா சுத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அதனால ஜாலியா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு மனுஷன் எப்படி இருக்காங்கிறது முடிவு பண்றது, அவன சுத்தி இருக்க சூழ்நிலை தான். அந்த என்விரான்மென்ட் தான் அவன் எப்படி இருக்கணுங்கிறதே முடிவு பண்ணுது. நீங்க ஒரு
இறுக்கமான என்விரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தனைகளே நல்லா வராது. நீங்கள் வந்து முடிவெடுக்கிற சக்தியும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷராக இருப்பீங்க. இதுவே அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு வேற சூழ்நிலைக்கு போய் ஃப்ரீயாக ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புது புது ஐடியாக்கள் கிடைக்கும். நீங்கள் உங்கள் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது உங்கள சுத்தி ஆட்களே இல்லைனாலும் கூட, உங்க சூழ்நிலை தான் உங்க சூழ்நிலையே உங்கள வேற எதையுமே யோசிக்க வைக்காது. இதுவே வந்து நீங்க தனியா ட்ரிப்பு போம்போது, உங்கள சுத்தி ஏராளமான மனுஷங்களும் இருந்தாலும், நீங்க வந்து தனியா ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் வந்து சோலோ ட்ராவலோட சிறப்பு. திட்டமிட்டு போற ட்ரிப்பெல்லாம் வந்து உங்க அறிவ நிரப்பும். ஆனா வந்து நீங்க வந்து திட்டமிடாம இந்த மாரி சோலோ ட்ராவல் செய்றது வந்து, உங்க ஆத்மாவையே நிரப்பும். அதாவது உங்க சோல் ரொம்ப சாட்டிஸ்ஃபையா ஃபீல் பண்ண வைக்கும். உங்கள வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையா ஃபீல் பண்ண வைக்கும். உங்களுக்கு வந்து அபரிவிதமான தன்னம்பிக்கையும் குடுக்கும். உங்கள நல்ல பேச்சாளரா மாத்தும். உங்களுக்குள்ள இருக்க திறமைய வந்து வெளிக்கொணரும். நீங்க பல்வேறு மனிதர்கள சந்திக்கும்போது, மனிதர்களுடைய சைக்காலஜிய நல்லா புரிஞ்சுப்பீங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலயோ மனிதர்கள படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. இந்த மாரி நெறைய அனுபவங்கள சொல்லி தரும் சோலோ ட்ராவல்ஸு. வாலிப வயசா இருக்கும்போது அனுபவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சோலோ ட்ராவலு. ஏன்னா, அந்த வயசுல நமக்கு நெறைய அனுபவங்கள் தேவைப்படும். அந்த வயசுல நீங்க அனுபவத்த சம்பாரிக்கலன்னா, கடைசி காலங்கள் வெறுமையா போயிரும். அதனால வந்து இளம் வயசுல வந்து நெறைய அனுபவங்கள பெறக்கு முயற்சி பண்ணுங்க. மனுஷங்கள படிக்க ஆரம்பிங்க. நெறைய மனிதர்கள சந்திங்க, பேசுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதுவும் போக இந்த டிவி பார்த்துக்கிட்டே, சோசியல் மீடியா பார்த்துக்கிட்டே அதில ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சோலோ ட்ராவல் வந்து ஒரு தலைக்கனமான மனிதர தலைக்கனம் மற்றும் போக வைக்கும். ஒரு அன்பற்ற மனிதர அன்புள்ள மனிதராவும் மாத்தும். அதனால அதுக்கு நெறைய பவர் இருக்கு. உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை தேவைப்படும்னா, தன்னம்பிக்கை வந்து அபரிவிதமான தன்னம்பிக்கை வேணும்னா வந்து, நீங்க நிச்சயமா சோலோ ட்ராவல் பண்ணணும். நீங்க பண்ண போற சோலோ ட்ராவலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்களும் சோலோ ட்ராவல் பண்ணுங்க. அந்த அழகியல ரசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அடுத்து மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரைக்கும் பாய்.